Hi friends, today I am going to discuss the topic 10th standard trigonometry example 6.17. First, prove the identities. P is equal to cos squared theta divided by sin theta, comma Q is equal to sin squared theta divided by cos theta. Then prove that P square Q square bracket of P square plus Q square plus 3 is equal to 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி பாருங்கள், இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸு, நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். P given the equation. P is equal to cos square theta divided by sin theta. Q is equal to sin square theta divided by cos theta. To prove நம்ம இதுதான் சால்வ் பண்ணணும். அப்போ பாருங்க, to prove P square Q square P square plus Q square plus 3 equal to 1. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டு இதனுடைய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பி இருக்குது, ஃபஸ்ட்டு பியோட வேல்யூஸ் இங்கே இருக்குது, அப்போ இது ஸ்கொயர் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கியூ ஸ்கொயர் வேல்யூஸ் இங்கே இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர். அகெயின் ஒரு ப்ராக்கெட், சேம் பி ஸ்கொயர் இருக்குது, அப்போ சேம் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணலான்னு. இந்த ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயர் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கே பவர் வந்து இதுக்கு 2 கொடுக்கும்போது வந்து காஸ் பவர் 4 டீட்டா ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் எம் பவர் என்னன்னா ஏ பவர் எம்என் ஒரு இரண்டும் மல்டிப்ளை ஆகிடும் இந்த ஸ்கொயர் வரும்போது. அப்போ பாருங்க என்ன இருக்குங்க, காஸ் பவர் 4 டீட்டா டிவைட் பை இந்த ஸ்கொயர் எதுவும் இல்லை, அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் தான் வரும். சரிங்களா? sin square theta மல்டிபிள். நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் பேட்டர்ன் தான் இருக்குது. அப்போது sin பவர் 4 theta டிவைட் பை cos ஸ்கொயர் theta, இது ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் அப்போ சேம் மாடலில் வரும். என்ன இருக்குது, cos பவர் 4 theta டிவைட் பை sin ஸ்கொயர் theta ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, sin பவர் 4 theta டிவைட் பை cos ஸ்கொயர் theta plus 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இங்கே காஸ் பவர் 4 theta இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் theta இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் இங்கே ரிமைனிங் 2 theta இருக்கும். சரிங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் 2 theta இருக்குது, காஸ் ஸ்கொயர் theta. இப்போ பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் theta இருக்குது, இங்கே சைன் பவர் 4 theta இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் இங்கே சைன் ஸ்கொயர் theta இருக்கும். அப்போ பாருங்கள், ரிமைனிங் என்ன இருக்குது, cos square theta dot means multiple. next பாருங்க, இங்க sin square theta இருக்கு. இப்போ பாருங்க, நான் இங்க LCM எடுக்க போறேன். இங்க பாருங்க, LCM எடுத்தா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் LCM எடுக்கும்போது இங்க sin square theta இங்க cos square theta இருக்கு. சரிங்களா? அங்க +3 இருக்கு. அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் LCM எடுக்கிறேன். LCM வந்து என்ன இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது. அப்போ LCM எடுத்தால் sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta மட்டும் வரும். sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எடுத்தாச்சா. இப்போ பாருங்கள், sin ஸ்கொயர் theta இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போது வாட் இஸ் த டிமாண்ட், இங்கே cos ஸ்கொயர் theta இல்லை, அப்போது இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போது cos பவர் 6 theta ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே cos ஸ்கொயர் theta மட்டும் தான் இருக்குது,
இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் தான். அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா டிமாண்டாக இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவில் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ சைன் பவர் 6 டீட்டா வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ் இங்கே 3 மட்டும் தான் இருக்குது. அப்போ என்னென்ன டிமாண்ட் இருக்குது? சைன் ஸ்கொயர் டீட்டாவும் டிமாண்ட் இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் டிமாண்ட் இருக்குது. அப்போது அது 3 மல்டிபிள் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. சரிங்களா? இந்த ஸ்டெப்பு புரியலாம் பாருங்கள். இது திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள் 1/2 1/4 1/5க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 4க்கு ஆல்ரெடி 2 4 5க்கு இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். பாருங்களா, 2 எடுத்தால் இங்கே 1 டைம் வரும், இங்கே 2 டைம் வரும், இங்கே 5. நெக்ஸ்ட்டு 12 எடுக்கலாமா? 1 2 இது 5, இது 1 ஆகிடும். அப்போ பாருங்கள் 5 1 1 1. இப்போ பாருங்கள் இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 2 சார் 4 4 5 சார் 20 இருக்குது. இப்போ 20 ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு மட்டும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எல்சிஎம் 20 கிடைக்குது. இப்போது 1/2 மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள் எல்சிஎம் 20 வேணும். அப்போது என்ன எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும்? 10ஆல். அப்போ 10ஆல் நியூமரேட்டர் அந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அவங்க பாருங்கள் 10 வரும். சரிங்களா? இந்த மாதிரி மெத்தட் தான் இது சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ புரியும் உங்களுக்கு நல்லா. இப்போ பாருங்கள் இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. அப்புறம் 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? காஸ் பவர் 6 டீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 டீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் இம்ப்ளைஸ் பண்ணி எழுதுகிறேன். காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் 3 plus sin square theta whole power 3 plus 3 sin square theta cos square theta. சரிங்களா? அதாவது பாருங்கள் இது அகெயின் a பவர் mn இருக்கும்போது வந்து a பவர் m பவர் n ஆல்ரெடி இங்கே எழுதியிருப்போம்ல, a பவர் mn இஸ் ஈக்குவல் டு a பவர் ஆஃப் m ஈக்குவல் டு n. இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். சரிங்களா? திருப்ப நான் எதுக்காக அது மாதிரினா நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் கொஞ்சம் அதனுடைய சால்வ் ஒன்றுன்னு சால்வ் பண்ணல, அதுக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இங்கே பாருங்கள் a³ + b³ ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி a³ + b³ ஃபார்முலாவுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணலாம். we know that a³ + b³ equal to a + b whole cube minus 3ab a plus b. இந்த ஃபார்முலா நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் a இடத்துல என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இங்கே வேணால் எழுதிக்கிங்க. a இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்ளை பண்ணணும், b ஒரு இடத்துல சைன் ஸ்கொயர் டீட்டா அப்ளை பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் cos square theta whole power 3 minus 3 ab இருக்கு, sin square theta cos square theta bracket of a plus b எழுதணும். அப்போ பாருங்க cos square theta plus sin square theta. again பிஃபோரில் 3ab இருந்தது, அந்த 3 எழுதிக்கிங்க. 3 sin square theta cos square theta. சரிங்களா? இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏபி வேல்யூஸை மாற்றி எழுதியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்றும் cos square theta ப்ளஸ் sin square theta வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஆல்ரெடி we know that a sin square theta plus cos square theta value is 1. therefore substitute பண்ணலாமா? அங்கே பாருங்கள் 1 power 3 3 minus 3 sin square theta cos square theta இதனுடைய value is 1 plus 3 sin square theta cos square theta. பாருங்கள் plus 3 sin square theta cos square theta minus 3 sin square theta cos square theta கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்கள் ரிமைனிங் 1 தான் இருக்குது. அப்போ பாருங்கள் ஃபைனலாக p square q square
bracket of p square plus q square plus 3 is equal to 1. RHS solve பண்ணியாச்சு. Therefore ends the proof. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் எதனா டவுட் இருந்தால் இந்த சம்மில் கமெண்ட் பண்ணுங்கள்.